Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பன்னீர் கீ ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் இதுல 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூட 1 டேபிள்ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆனதும் இதில் 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1 மினிட் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மசாலா எல்லாம் ரெடி. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். அது உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி. இப்போ அதே பேனில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் சூடு பண்ணிக்கலாம். நெய் சூடானதும் இதில் 200 கிராம் பன்னீர் சேர்த்துக்கலாம். அது இந்த மாதிரி கியூப் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு எல்லா சைடுமே நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். எல்லா சைடும் திருப்பி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பன்னீர்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. இதை நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ இன்னொரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை இலை, இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் வதங்குற வரைக்கும் இதை நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க, அப்போ நல்லா க்ரீமியாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் தேவைப்பட்ட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா குக் ஆனதும் இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா பாயில் ஆனதும் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 மினிட் அப்படியே குக் ஆகட்டும். அவ்வளோதான், நம்ம பன்னீர் கீ ரோஸ்ட் ரெடி. இது சப்பாத்தி பூரி கூடலாம் ஒரு சூப்பரான காம்பினேஷன். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.